ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் பிராய்லர் கோழியில் நம்ம சூப்பரான காரசாரமாக பெப்பர் சிக்கன் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, மறக்காமவே ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த டிஷ் நீங்கள் பார்க்குறப்பவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது. இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வறுக்கிறதுக்காக அடுப்பத்தை வச்சு நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ அதில் 2 ஸ்பூன் அளவு நான் மிளகு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு வர கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 3 பட்டை, 3 வரமிளகாய். இது எல்லாத்தையும் எண்ணெய் விடாம நம்ம பிளைனா வறுத்து எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சு வருங்க, ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. இப்போ பொரிஞ்சு வர சத்தம் கேட்கும். அந்த மாதிரி வரும்போது நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அதை ஆற வச்சு நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் செய்யறதுக்கு தேவையான பாத்திரத்தை அடுப்பத்தை வச்சு வச்சுட்டு கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பும் 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. 1/4 கப் அளவு சின்ன வெங்காயத்தை நான் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்து செய்யும் போது சிக்கன் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஆயில்ல வதக்கி விடுங்க, பச்சை வாசனை போற வரைக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா, அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ தக்காளி சேர்த்துருக்கோங்கிறது தெரியாம இருக்கிற அளவுக்கு நல்லா தக்காளி வெந்து வர வரைக்கும் கிளறி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவி சுத்தப்படுத்தி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்பவே நாம எந்த ஒரு மசாலாவையும் சேர்க்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா ஒரு ஒயிட் கலர் வர வரைக்கும் இதை அப்படியே மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். இப்ப பாருங்க, நான் தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை. சிக்கன்ல இருக்கிற தண்ணியே பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. இதையே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை இதுல சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா அரைச்சு வச்சிருக்கிற நம்ம மசாலா பவுடர் இதுல நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 3 வரமிளகாய் தான் சேர்த்திருக்கேன். தேவைப்பட்டா நீங்க கொஞ்சம் அதிகமா கூட சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம ஒரே மாதிரி சிக்கன் மசாலா சேர்த்து செய்யறதுக்கும் இந்த மாதிரி செய்யறதுக்கும் நல்ல டேஸ்டா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நல்லா இதை கலந்து விட்டாச்சு. கொஞ்சமா தண்ணி சேர்த்தீங்கன்னா கிரேவி மாதிரி கிடைக்கும். சுத்தமா தண்ணி சேர்க்காம இருந்தீங்கன்னா நல்லா வறுவல் மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப நான் இதைய கிரேவி மாதிரி தான் செய்ய போறேன். அதனால இதுக்காக நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்து வேக வைக்க போறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார் கழுவுன அந்த தண்ணியை கொஞ்சமா சேர்த்துக்கிட்டேன். 10 நிமிஷம் இடைக்கு ஒரு தடவை நம்ம எடுத்து கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நான் 2 தடவை இதை இடையில எடுத்து நான் கலந்து விட்டுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி இடைக்கு ஒரு தடவை எடுத்து நல்லா கிளறி விடுங்க. இப்ப பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு நம்ம சிக்கன் செம சூப்பரா வெந்து வந்துடுச்சு. பாக்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு, நல்ல வாசனையா கம கமன் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்க நாட்டுக்கோழிலையும் நீங்க செஞ்சு பார்க்கலாம். மழை காலங்கள்லயோ இல்ல நமக்கு சளி பிடிச்சிருந்தாலோ இதே மாதிரி நாட்டுக்கோழியில பெப்பர் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்ப பாருங்க, மல்லி இலைகளை போட்டு நம்மளுடைய பெப்பர் சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை வாங்க இறக்கி வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, செம சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. மறக்காம நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.